வேலுண்டு வினை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த தளத்துல வேலை வச்சுதான் பூஜிக்கிறாங்க. வேல் அப்படின்னாலே எல்லாருக்குமே நல்லா தெரியும். திருச்செந்தூர்ல இருந்து எல்லாத்துலயும் ரொம்ப பிரசித்தி பெற்றது, சூரசம்ஹாரத்துல இருந்து எல்லாத்துலயும் பிரசித்தி பெற்றது வேல் தான். இங்க வேலை வச்சு பூஜை பண்றதுனால ரொம்ப ரொம்ப காலத்துல இருந்து இங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க கும்பிட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது மாதிரியே கண்டிப்பா இங்க கும்பிடுற எல்லாருக்குமே நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கை அமையுங்கிறது நிச்சயம் உறுதி. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில் மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலவனே என்று சொல்லி வேண்டிடும் அடியவர்க்கு, வேண்டவனே என்று சொல்லி வேண்டிடும் அடியவர்க்கு, உயர்கதிதான் தந்திடுவாய் நாளுமே, வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் நாளுமே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் முறையூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்கே செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகருடைய கந்த சஷ்டி விழாவில் திருமண விழா வைபவத்து இன்னைக்கு நடந்துச்சு. ஒரு மன நிறைவான ஒரு அன்னதானமும் நடந்துச்சு. இந்த ஆண்டி பாலகர்ங்கிற கோயிலில் வேல் தான் பிரதானம். இங்கே ஒரு 64 அடி உயரத்தில் கல்கோபுரம், ரொம்ப மன்னர்கள் காலத்தில் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கல்கோபுரம் இங்கே மட்டும்தான் நிறுவியிருக்காங்க. இது சிங்கமணல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுலையும், திருப்பத்தூர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவுலையும், மேலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுலையும் உள்ள மதுரை மாவட்டத்தின் செம்மணிப்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கண்கண்ட தெய்வம் வேல் தான் பிரதானம். ஒரு தடவை ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போனால் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். தைப்பூசம் இங்கே விமர்சையாக நடக்கிறது இந்த பக்கத்தில் உள்ள எல்லா மக்களும் அறிந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளங்கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான், அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் மேலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல வழியும் உண்டோ. வெள்ளி முகம் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ, ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ. சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம், அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று கணிந்து நிற்போம். பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்ளோம், அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா, அந்த சித்திரவல்லியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா. கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம், முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டுகொள்வோம். 6 ஆனை 20 ஆடி நடந்து செல்வோம், சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம், கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் குமரன் முருகன் திருசெந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு 2 கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் ஒரு கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம், அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும், காவிரி போல் வளர்வோம், காவிரி போல் வளர்வோம், காவிரி போர் வளர்வோம். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ஆண்டிபாலகருக்கு அரோகரா. எங்க ஆண்டிபாலகர் கோயில்ல மேலூர் டிவி எல்லா இடத்துக்கும் புகழ்பட்டு எல்லா இடத்துக்கும்
ஒளிபரப்பானதுனால அவங்களுக்கு தீர்க்க ஆயுசையும் எங்கள் ஆண்டிவாளர் செல்வங்களையும் கொடுக்கணும். பசி பட்டினி இல்லாமல் வர்ற மக்களுக்கு டெய்லி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு யாரையாவது ஒரு மக்களை கொண்டாந்து விடணும். யார் எந்த பக்தர் மனசுலையாவது போய் நின்று நான் போடுறேன் டெய்லி அன்னதானம்னு யாராவது எங்கள் ஆண்டிவாளர் வாசலில் வந்து சொல்லணும். டெய்லி இங்கே பட்னி பசி இல்லாமல் எங்கள் கம்மா எப்படி பெரிய இருக்கோ அது போல் வர்ற கோயிலுக்கு வர்றவங்க பசி பட்டினி இல்லாமல் போகணும். அவர் 5 நாளும் எப்படி மக்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டாரோ இந்த கோவிலத்தை கட்டினவங்க ராஜகோபுரத்தை கட்டினவர், அதே போல் இன்னும் இருக்கிறவங்க எங்கள் மக்கள் நாங்கள் இந்த கிராமத்தில் செம்னிப்பட்டி கிராமத்தில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி எல்லா மக்களையும் பசி பட்டினி இல்லாமல் அனுப்பணும். நிறைஞ்சு இருக்காரு எங்கள் ஆண்டிபாளையர். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாரு, புள்ள வரம் கேட்டாலும் புள்ள வரம் தான் கொடுப்பாரு, செல்வங்களே அப்புறம்தான் கொடுப்பாரு. நோய் நொடி இல்லாமல் வச்சு காப்பாற்றிக்குவார். 8 திசைக்கு அவர் எல்லா மக்களையும் பாதுகாக்கணும்.